தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வசந்த நகர் திருமுருகண்டி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு அரை ஏக்கர் காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது. இந்த இடத்துல இருந்து சரியாக இது வசந்த நகர் போர்டு போட்டிருக்கு. அங்கால கடையெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ரோட்டால் இதுதான் அதுக்குரிய பிரதான ரோட்டு. இந்த காணிக்குரிய பிரதான ரோட்டு சரியாக 1 கிலோமீட்டர் தான் வரும். ஏனியன் ரோட்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தான் வரும். இதுதான் பிரதான ரோட்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிநொச்சி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முருகண்டி பவுனியா ஏனியன் ரோட். இது அப்படியே சரியாக இதுலேருந்து ஒரு இந்தியாவில் ஒரு 3 கடை கட்டியிருக்காங்க, 4 கடை கட்டியிருக்காங்க. இதில் நல்ல பப்ளிக் பிளேஸ் தான் இது. இந்தியாவில் அப்படியே யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது. இதில் அந்த காணியிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த பாதையால் அப்படி இதுதான் அந்த பாதை, யாழ் பல்கலைக்கழகத்துக்குரிய பாதை. இதில் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அறிவியல் நகர் ரயில்வே ஸ்டேஷன். சரியாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் காணிக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் போயிடும். பாருங்கள், அறிவியல் நகர்னு போர்டு போட்டிருக்கு. ஏடிஎம்மும் ஒன்று இருக்குது இதில் பக்கத்துலேயே. இங்கால கார்மெண்ட்ஸ் இருக்குது. இதால் நேராக போனால் கேம்பஸ் வருது. பெரிய சிட்டியான இடம் தான் இந்த இடம். இதுதான் அந்த காணி. இந்த காணி தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணிக்குடைய விலை சொல்கிறாங்க என்னென்னா 45 லட்சம் சொல்கிறாங்க. சுற்றி மதில் கட்டின காணி, பக்கத்தில் சோள காணி இருக்குது, தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. இதுதான் பிரதான ரோட்டு காணிக்கு. இந்த ரோட்டு தான் பிரதான ரோட்டு. வாகனங்கள் எல்லாம் வந்து போகும், சிக்கல் இல்லை. ரோட்டு கரையிலேயே தான். இதுதான் அந்த காணி. 45 லட்சத்துக்கு நல்ல லாபம். இந்த காணி சரியாக அரை ஏக்கர் இருக்குது. போமிட் காணி. இங்காலையும் போனால் 1.5 கிலோமீட்டரில் ஏனியனுக்கு போகலாம். இந்த பாதையால் போனால் பாருங்கள், கேட்டு எவ்வளோ பெரிய கேட் கட்டியிருக்காங்க. சரியாக 4 லட்சத்துக்கு மேலே முடியும் இந்த கேட்டுக்கு. அழகான கேட், நல்ல மதில் கட்டின காணி. பாருங்கள், கேட் திறக்கிறாங்க. இது தள்ளி திறக்கிற கேட் தான், பெரிய கேட். கேட் போகிறதுக்கு தேவையில்லை. நீங்கள் இதில் ஒரு குழாய் கிணறு அடிச்சிருக்கு, 150 அடி குழாய் கிணறு. தண்ணிக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. சமாந்தரமான காணி, குழாய் நீங்கள் அடிக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த காணியை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணி பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேவையான ஆட்கள் எடுக்கலாம். சரியாக அரை ஏக்கர் இருக்குது. இந்த காணி அகலத்தில் குறைவு, நீட்டில் கூட. அரை ஏக்கருக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது இந்த காணி. பாருங்கள், எவ்வளோ அழகான காணி. இங்கே 3 பில்லாமரம் இருக்குது. நல்ல சோள காணிங்க. க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஒரு சைடில் ஃபுல்லாக 7 அடி உயரத்தில் மதில் கட்டியிருக்கு. பாருங்கள், எவ்வளோ பெரிய மதில். இதில் ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. அங்கே வரைக்கும் மதில் கட்டியிருக்காங்க. பார்க்கலாம், நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். பிலா மரம் இருக்குது, 3 பிலா இருக்குது. அந்த தொங்கலில் தான் அந்த கடைசி வேலி இருக்குது. இந்த பக்கம் வேலி வந்து அந்த காணிக்குரிய வேலி. இந்த வேலியெல்லாம் இந்த காணிக்குரிய இல்லை, பக்கத்து காணிக்குரிய வேலி தான் அது. உங்களுக்கு முன் வேலியும் முன் மதில் கட்டின வேலியும் இந்தியால சைட் வேலியும் இந்த காணிக்குரிய வேலி தான். இது நீட்டு பொருள் கூட 3 பனை மரமும் நிற்குது. அந்த டாய்லெட் இருக்குது. இதை விட நீங்கள் பெட்டராக டாய்லெட் கட்டினாலும் இந்த காணிக்குள்ள கட்டி எடுக்கலாம். நீங்கள் வளமான காணி. 45 லட்சத்துக்கு நல்ல லாபம். ஏனியன் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோமிட் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு ஃபோமிட் பேர் மாற்றி தரலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் தரலாம். சைன் வச்சு புரைக்கிற ஊடாக
கடிதம் எழுதி சைன் வச்சு எல்லாம் தரலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது சிக்கலும் இல்லை, எல்லாம் நீட்டாக இருக்கு. பாருங்க, நல்ல பெரிய காணி. இந்த காணி இங்கே ஒரு மாமரமும் ஒன்று நிற்குது. இந்த காணிக்கு அழகான காணி, வளமான காணி, எடுக்கிறார்களுக்கு நல்ல சான்ஸ். இது ஒரு வீடு இருக்கு, 10க்கு 12 அடி வயரிங் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. மீட்டர் பாக்ஸ் எல்லாம் கொழுவி ஒரு லைட்டுக்குரிய லைன் எடுத்திருக்காங்க. சின்ன குடும்பம் ஒன்று இருக்கலாம், அந்த ஸ்டோர் ரூமாகவும் நீங்கள் பாவிக்கலாம். இது முன்னுக்க காணிக்கு முன் ரோட்டுது, பக்கத்துலலாம்